இப்போது 1/4 கப்பு மைதா சேர்க்குறோம். அதுக்கு 1/3 கப்பு சுகர். இப்போ 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கொக்கோ பவுடர். இப்போ 1/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா. இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சீவ் பண்ண போகிறோம். இந்த லம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் வந்து சீவ் பண்ணி போடுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். முதல்ல ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம 1/4 கப்பு பால் ஊற்றிக்கிறோம். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க். இது போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு. இதில் இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மெல்டட் பட்டர் போடுறோம். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் மெல்டட் பட்டர். இதை நல்லா விஸ்க் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் அந்த கலந்த எல்லா வெட் இன்க்ரீடியன்ட்ஸ், அந்த பால், முட்டை, மெல்டட் பட்டர் எல்லாத்தையும் இதில் சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒரு நல்ல ஃபைன் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த பேட்டரை நம்ம நல்லா லம்ஸ் இல்லாமல் ரெடி பண்ணிட்டோம். இந்த பேட்டரை நம்ம லம்ஸ் இல்லாமல் ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம இந்த பேனில் ஊற்ற போகிறோம். இப்போ இது வந்து லோ ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் வந்து கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். நம்ம இந்த 15 மினிட்ஸ் ஸ்லோ குக்கில் வேக வச்ச இந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அதை வந்து டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தாச்சு, வெந்துருச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் நம்ம விப் பண்ணிக்கிறோம் கேக்குக்கு கனாஷ் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாக்கோ பட்டர் வித் ஃப்ரெஷ் க்ரீம் கனாஷ். இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட் கேக். இந்த கேக்கை நம்ம 2ஆக ஸ்லைஸ் பண்ணி கனாஷை அப்ளை பண்ணுறோம். ஃபைனலி நம்மளுடைய சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு.
looks really yummy and delicious. Thank you for watching. Happy cooking. இந்த கேக்கை பண்ணது என்னோட தங்கச்சி அக்ஷயா.